ஹை டஷுகர்ஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி சண்டே அதுமா ஒரு ஜிம்மிங்க்கு ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்திருக்கேன்டா. இது நிறையா பேர் ரிக்வஸ்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஐடி மறந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரி நேம் மை டேட் சாய்ஸ். இன்ட்ரோலாம் எதுவும் வேணும்னா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காஃபி ஷாப் தான் காட்டுறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கும் உங்கள் அப்பனுக்கு வேறு வேலையே இல்லடி, ஏன்டி உசுராக வாங்குறீங்க? நான் நிம்மதியாக இன்றைக்கி சண்டே படுத்து தூங்கியிருப்பேன். காலங்காத்தால் என்னை எழுப்பி குளிக்க வச்சு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்து இங்கே பிள்ளையார் மாதிரி உட்கார வச்சுருக்க. எவன் தாண்டி வரான்? தெரியலையே, அதான் தெரில. பிளைண்ட் டேட்டுன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா அனுப்புனா, எந்த நாய் வரதான்னு தெரில, பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க தலையில் கை வச்சுட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டேபிளுக்கு 2 கேப்புச்சினோ வந்து கொடுக்குறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்துட்டு, நாங்கள் ஆர்டரே பண்ணலையே, யாருக்கு சொன்னால் அப்படின்ட்டு கேட்குறீங்க. இதோ அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் வராரு. உங்கள் ஃப்ரெண்டாக அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்ருக்கா. நீங்களா இதே இவனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்கடா. அவங்க ஃப்ரெண்டு தான், ஹே செம்மையாக இருக்கேன்டி, உனக்கு வேண்டாம்னா சொல்லு, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்றா. நீங்களா அவளை பார்த்து முறைக்கிறீங்க. சரி மச்சான், ஓகே டன், ரைட், நான் வாயை மூடிட்டு உட்காந்துக்கிறேன், நான் கேப்புச்சினோ சாப்பிட்றேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதை எடுத்து சாப்பிட்ருக்கா. நீங்கள் தான் ஜிம்மினையே பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின் தான், ஹாய், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து அப்படின்ட்டு அப்படி வந்து உட்கார்றாரு உங்களுக்கு ஆப்போசிட்டில். நீங்கள் தான், விட்டா ஜிம்மினை அங்கேயே பொழந்துருவீங்க போல் இருக்கு, அந்த அளவுக்கு முறைச்சிட்ருக்கீங்க. ஜிம்மின் தான் சிரிச்சுட்டு, இந்த பிளைண்ட் டேட் ஆரம்பிக்கலாமா இல்லை இங்கே எப்போயும் முடிச்சுக்கலாமா அப்படின்றாரு. நீங்கள் தான், வந்துட்டிங்களா, சொல்லுங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு கேட்குறீங்க. ஜிம்மின் தான், இப்படி கேட்டால் என்னம்மா சொல்கிறது, அது வந்து என்னென்னா அப்படின்ட்டு அப்படியே இழுக்கிறாரு. நீங்களா ஜிம்மினோட அந்த கோட் மாதிரி போட்டிருக்காருல்லடா, அதை பிடிச்சிட்டு, டேய் வேண்டாம் அவனை, இப்போ உண்மையை சொல்லலை நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் அப்படின்றீங்க. ஜிம்மின் தான், ஏய் கூல் டவுன்வா, கூல் டவுன். உன் ஃப்ரெண்ட் எப்படி கம்மனு உட்காந்து கேப்புச்சினோ சாப்பிட்ருக்கா? உனக்கும் பிடிக்கும்ல, நீயும் உட்காந்து சாப்பிடு, புரிஞ்சுதா? பொறுமையாக உட்காரு, நான் சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன், உட்காரு அப்படின்றாரு. நீங்களா, அவனே இப்போ நீ உண்மையை சொல்லலை, இங்கே ஒரு குளம் விழுடா அப்படின்ட்டு அப்படியே ஜிம்மின் பக்கத்துலேயே உட்காந்துக்கிறீங்க. அதாவது ஒரு வெளியில் போக விடாமல் பிளாக் பண்ணி உட்காந்துக்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், என்ன நடக்குது இங்கே, நமக்கு தெரியாமல் ஒரு ரூட் ஓடிட்டுருக்கோ அப்படின்ட்டு பார்க்குறா. நீங்கள் தான், என்னடி லுக்கு, இங்கே தானே வந்த, அந்த வேலையை பாரு அப்படின்றா. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு தான், மச்சான் இதுக்கு மேலே இங்கே உட்காந்தா எனக்கு மரியாதையில், நான் அப்படியே கிளம்புறேன் மச்சான், மெதுவாக பொடிநடியாக நடந்து நான் வீட்டுக்கு போய்க்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ண மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறா. ஜிமின் தான், இந்தாம்மா நில்லுமா அப்படின்ட்டு அவர் வந்து கூப்பிடுறாரு. உங்கள் ஃப்ரெண்டு அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவள் பாட்டுக்கு ஓடிடுறா. ஜிமின் தான் அப்படியே உங்களை பாவமாக பார்க்குறாரு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. எது அநியாயம்? எதுடா அநியாயம்? காலேஜில் நீ என்ன லவ் பண்ணது அநியாயமா, இல்லை நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சது அநியாயமா, இல்லை இப்போது எங்கள் அப்பாக்கிட்ட நைஸ் பண்ணி எனக்கு தெரியாமல் என் கூடயே டேட்டிங் வந்திருக்கல, இது அநியாயமா? இல்லை இதுக்கெல்லாத்துக்கும் மேலே உங்கள் அப்பா அம்மா விட்டு கல்யாண டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு டேட்டுக்கு கூப்பிட்ருக்கியே, இது அநியாயம் இல்லை உனக்கு அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான், ஓ இவ்வளோ பண்ணிட்டேனா, சரி ஓகே இதையும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்களா, விட்றா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷோல்டர் டேப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் விடுற மாதிரி இல்லை, நல்லா ஸ்ட்ராங்கான கிஸ்னே சொல்லலாம். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாரு உங்களை. நீங்கள் தான், நாய் இதுக்கு எனக்கு கிஸ் பண்ண இப்போ, ஏய் ரொம்ப பண்ணாதடி, ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்க, உனக்கு தான் தெரியுதுல்ல, கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேட்டுக்கு கூப்பிட்ருக்கேன் அப்படின்னா நீ நோ சொல்லக்கூடாதுங்கிறனால தான். என்ன பண்ணட்டும், நீ அன்றைக்கி அவ்வளோ கோவமாக போனேன், ஒரு வேலை நம்ம ஒரு டே விட்டுட்டு போயிடுவியோ அப்படின்ட்டு தான் நானும் உனக்கே தெரியாமல் உங்கள் அப்பாவுக்கெல்லாம் தாஜா பண்ணி எங்கள் அப்பங்காலெல்லாம் விழுந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இந்த பிளைண்ட் டேட் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அவள் பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு, பொய் எல்லாம் பச்சை பொய் அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்களா, எவன்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பின்னாடி இருந்து ஜேகேவும் வியும் வராங்க. வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துட்டு, எல்லாம் பொய்னா நம்பிடாத அப்படின்றாங்க. நீங்களா, பொய்யா, என்ன பொய் அப்படின்றீங்க.
ஆ அவங்க அப்பா அம்மாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணது, உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசினதெல்லாம் அவன் கிடையாது. இவனுக்காக நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் பேசியிருக்கோம் உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயும் அவன் அப்பா அம்மாக்கிட்டேயும். அப்பா முடியலை. டேய் ஜிமினா, இதுக்கு மேலே மவனை ஏதாவது பண்ணுன உன்னோட வாழை ஒட்ட நறுக்கிடுவேண்டா அப்படின்றாரு. நீங்களா என்னப்பா நடக்குதுங்க அப்படின்ட்டு அப்படியே புரியாமல் பார்க்குறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா, என்ன ஒன்றும் புரியலையா அப்படின்றாரு. ஒன்றுமே புரியல, என்ன தான் நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜேகே தான், அப்போது நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து வந்துடலாமா அப்படின்றாரு. வந்துடலாமே அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கீங்கடா. என்ன நான் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக். காலேஜ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இயர், ஜிமின் வந்து உங்களுக்கு சீனியர், ஓகேவா? தேர்ட் இயர் நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர், ஓகேவா? ஜிமின் இன்னும் 1 இயர் போனார் அப்படின்னா அவருக்கு முடிஞ்சு காலேஜே முடிஞ்சு அவர் வந்து ஜாபுக்கு போகணும். அந்த மாதிரி நிலமையில தான் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க. காலேஜில் வந்து ஜிமின், ஜேகே, வி தான் பெரிய கேங் லீடர் மாதிரி அந்த காலேஜ் முன்னாடி நின்றுட்டு எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாம் ரேகிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வியா விட்டா பெரிய ரவுடினே பேர் வாங்கிடுவார் போல் இருக்கு. எல்லாரையும் ஷர்ட்டெல்லாம் கழட்ட சொல்லி நான் வெறும் தரையில் நீச்சல் அடிக்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்லேயே பெரிய ஆள் மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ ஜேகே தான், டேய் அடங்கடா அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜிமினா, ஏய் நீங்கள் போகிற வாங்க, இங்கே ஒரு ஆள் நின்று பேசிகிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டுருக்க அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. அங்கேருந்து ஒரு பொண்ணு வருது. சார் 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 டைம் ஆச்சு சார், ஃபர்ஸ்ட் டே காலேஜ், நான் இப்போ தான் அதுவும் அந்த கேங்கில் ராகிங் பண்ணாங்க, முடிச்சுட்டு வந்து சார் அப்படின்றீங்க. நீங்களடா இன்னொரு பொண்ணு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் தான், ஓ நமக்கு முன்னாடியே அவனுங்களாம், ஏய் மச்சான் அப்படின்ட்டு கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஜேகே விலாம் திரும்பிட்டு என்னடா அப்படின்றாங்க. ஏய் நமக்கு முன்னாடி ராகிங் பண்ணிகிட்ருக்கானுங்களாமாடா, எங்கே பஸ் ஸ்டாப்லையா அப்படின்றாரு. ஆமாண்டா, வா போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படியே காலேஜ் வாசல்லேருந்து பஸ் ஸ்டாப் வந்திருப்பாங்க. நீங்கள் அந்த கேப்பில் வந்து நீங்கள் உள்ளே ஓடிடுறீங்க. அப்பா யாருமே இல்லை சீனியர்ஸ், அப்படியே ஓடி போய் கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிடுறீங்க. இந்த பக்கம் அவங்கெல்லாம் அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு கொஞ்சம் ரகலை பண்ணி அடித்தடியாக இருக்கும், பிரின்ஸிபல் வரைக்குமே போயிருக்கும். இதெல்லாம் பேசி முடிச்சு இனிமேல் ராகிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்து சொல்லியிருப்பாருடா. பாய்ஸ் எல்லோரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அன்றைக்கி வந்து லன்ச் டைம் வருதுடா, நீங்கள் கேன்டீன் போகிறீங்க, அப்படியே ஃபுட்டு வாங்கிட்டுருக்கீங்க. அப்போது வி, ஜிமின், ஜேகேன்ட்டு அங்கே வராங்கடா, கேன்டீன் பக்கம் வராங்க. உங்களை பார்த்தோன்னு ஜிமின் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. டேய் யார் அது அப்படின்றாரு. இந்த பக்கம் வியும் ஜேகேவுமா, தெரில மச்சான், யாருன்னு தெரில, புதுசாக இருக்குது, காலையில் கூட கண்ணில் மாட்டலையே, செம்மையாக தான் இருக்குது, என்ன பீஸ் இது, பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிற ஒரு பையனை பிடிச்சி கேட்குறாங்க. சார் அவங்க ஃபஸ்ட் இயர் சார், உங்கள் குரூப் தான் சார், இப்போ தான் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார், ஃப்ரெஷர் சார் அப்படின்றாங்க. சொல்லிவிட்டு போயிடுறாங்களா. இந்த பக்கம் ஜேகேவிலாம், டேய் செம்மையாக இருக்கல்ல, பீஸு சூப்பர்டா அப்படிங்கிறாரு. 2 பேருமே கோரஸாக சொல்லவும் ஜிமின் தான், டேய் உங்கள் தங்கச்சியெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாதுடா அப்படின்றாரு. எது தங்கச்சியா, இது எப்போ, இப்பத்துலேருந்து அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் தான் அப்படியே ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சின்ன குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிடுவாங்களடா, அந்த மாதிரி சம்மனை போட்டு உட்காந்து நல்லா வெட்டுன்னு வெட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜேகே தான் திரும்பி பார்த்துட்டு, டேய் மச்சான் அவன் உன்னோட கேஸ்டா, சரியான ஃபுட்டி போட்டிருக்குடா அப்படின்றாரு. ஜிமின் பார்த்து, ஆமாம் மச்சான் அப்படின்ட்டு அவங்க டேபிளுக்கு தான் வந்து உட்காடுறாங்க. 3 பேருமே உட்காந்துட்டு, வேறு ஏதாவது வேணுமா அப்படின்றாரு ஜேகே. நீங்களாம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க, யார் இது, ஐயோ அப்புறம் இடத்துலையும் ரேகிங்கா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போது ஜேகே தான், இந்தாம்மா பயப்படாத, நாங்கள்லாம் அவனோட சீனியர்ஸ் தான், ரேங்கிங்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம், வேறு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்றாங்க. நீங்களா, இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ வீதா, ஏம்மா உன்னை பார்த்தா நான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதே, அவளா நீயே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை ஆட்டிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினா என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ நீ வந்து ஆடியே ஒயனா நீ தானே அது அப்படின்றாரு. நீங்களா, ஆடப்பாவி இப்போ தான் கண்டுபிடிச்சியாடா, முன்னாலாம் அண்ணன் சொல்லிக்கிட்டு அப்போ நீ உண்மையாலுமே அண்ணனாடா அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாரு. அப்போ வீதான், ஆட ஆமாம் மச்சான், என்ன பண்ணுறது, இந்த கழுதை என் தங்கச்சி தான், என்னோட கசின் சிஸ்டர் மச்சான் அப்படின்றாரு. சரிடா ஓகே மாப்பிள்ள அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் ஜேகேவா,
சரிடா. ஓகே. நீ வந்து ரிலேஷன். நான் வந்து அன்ரிலேஷன் பட் பிரதர் தான். ஓகேவா? நானும் ஒத்துக்கிறேன். நீயே பார்த்துக்க. எனக்கு வேற பக்கம் இன்னொரு ஃபிகர் ரெடியா இருக்கு. நான் போயிட்டு வரேன். பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா, அவன் ஃபிகரை பார்க்க போயிட்டான். நீ என்னடா அப்படின்ட்டு திரும்புறாரு வி பக்கம். வியா, மச்சான் நான் போயிட்டு ஃபுட்டு வாங்கிட்டு வரேன் மச்சான். நீ பேசிட்டு இரு தங்கச்சி கூட. தங்கச்சிம்மா, இவர் வந்து இந்த காலேஜோட டானு. நீ பேசிட்டு இரு. இவரை பேசி பழக்க வச்சின்னா நீ உன்னை வந்து யாருமே ரேக்கிங் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜிமினா அப்படியே காலரை தூக்கி விட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் ஜிமினை டாப் டு பாட்டம் பார்க்குறீங்க. பார்த்துட்டு, இது நீங்களா டானா? யாராவது சொன்னால் சிரிச்சிட போகிறாங்க. அவங்க 2 பேரை விட நீங்கள் தான் ஹைட் கம்மி. மற்ற பாய்ஸில் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிமின் தான், ஏய் வாய மூடுறி. மூட மாட்டேன். என்ன பண்ணுவேன்? வாய மூடுறி. மூட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க பாருங்கள். ஜிமின் தான். அவர் எந்திரிச்சு நின்றுட்டு, இப்போ நீ மட்டும் வாயை மூடல இழுத்து வச்சு கிஸ் அடிச்சிருவேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. உங்களுக்கா கொஞ்சம் அள்ளு விட்டுறது, ஒரு வேளை கிஸ் அடிச்சிருவானோ? ஒய்னா ஃபர்ஸ்ட் டேவே கிஸ்ஸா? நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்க்காம ஓடுறீங்க. ஜிமின் அதை பார்த்து சிரிச்சு அவரும் அந்த கிளாஸ்க்கு போயிடுறாருடா. நீங்கள் அதுக்கு மேலே வந்துட்டு ஜிமினை பார்க்கவே இல்லை. ஒரு 1 வீக் பக்கம் பாஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தான் ஜிமின், ஜேகே, வி வந்து 3 பேரும் அந்த காலேஜ் வாசல்லே நின்றுட்டுருக்காங்க. வர போகிற பசங்களெல்லாம் கார்டாக பண்ணிவிட்டு. அப்போ நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க. ஜிமினை பார்க்குறீங்க. ஆனால் வந்து ஒன்றும் கண்டுக்கலை. நார்மலாக போயிட்டு வந்துட்டுருக்கீங்கடா. அன்றைக்கி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் கிளாஸில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க. நீங்கள் நல்லா ஜாலியான டைப்புங்கிறனால உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க பாய்ஸ் எல்லாம். அது வந்து ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கு ஏதோ ஒன்று இரிட்டேட்டாக இருக்குது. இல்லையே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுறாரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் நல்லா சிரித்து பேசிட்டு எல்லாத்த அடித்து பேசுகிறது, அவங்க ஷோல்டர் மேலே கை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவங்க பண்ணல, நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு, ஓ அப்பா எனக்கு ஏன் இவ்வளோ கோவம் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை ரப் பண்ணிட்டு நின்று உங்க பார்த்துட்ருக்காருடா. நீங்கள் வந்துட்டு அப்படியே பேசிட்டு கிளாஸ் ரூம் போயிடுறீங்க. இந்த பக்கம் வியா, டேய் மச்சான், டேய் என்னடா ஆச்சு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. தங்கச்சி ஏதோ பண்ணுறாடா, எனக்கு அப்படியே சுருன்னு ஏறுது, என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் வந்து வீக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காருடா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜேகே தான். அவர் கொஞ்சம் சேடாக வராரு. அதை வி பார்த்துட்டு, டேய் என்னடா என்னாச்சு அப்படின்றாரு. அதுவா மச்சான், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுடா. இது பிரேக்கப் ஆகிடுச்சா? அச்சோச்சோ அப்படின்ட்டு அப்படியே வி வந்து ஜேகேக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமினா, டேய் என்னடா ஃபஸ்ட்டு பிரேக்கப் ஆகிற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்ருக்குற? இது 3ஆவதா 4ஆவதா அப்படின்றாரு. மச்சான் 3ஆவது மச்சான். அடச்சை கருமை முடிச்சானே, 3ஆவது பிரேக்கப் பண்ணதுக்கு போய் இப்படி எழுதிட்டுருக்க. நெக்ஸ்ட் ஃபிகரை பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, பாடுறா அவன் என்னை எப்படி பேசிட்டு போகிறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வி கிட்ட வந்து ஜேகே பேசிகிட்டு இருக்காருடா. அப்போது ஜிமின் தான் நீங்கள் போன பக்கமாக பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாய் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாங்கடா. அதை நீங்கள் தான், இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. அவங்க வந்துட்டு, ஏய் நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மிரட்டிகிட்ருக்காங்க. அதை ஜிமின் பார்க்குறாரு. பார்த்துட்டு, இவன் என்ன ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கான், இவன் நம்மக்கிட்ட அன்றைக்கி சண்டை போட்டவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. நீங்களா ஜிமினையும் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அந்த பையனையும் பார்க்குறீங்க. அந்த பையன் கொஞ்சம் டெரராக இருக்கான். அவங்களால எதிர்த்து ஒன்றும் பேச முடியல. பயந்துட்டே தானே நின்றுட்டுருப்பீங்க. ஜிமின் வந்தோடனே உங்களுக்கு ஒரு தைரியம் வருது. டேய் இங்கே பாரு, எனக்கெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கம்முனு போ அப்படின்றீங்க. அவனுக்கு கோவம் வந்து உங்களை அப்படியே ஒரு ஸ்லாப் வைக்கலான்னு கையை ஓங்குறான். நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள் காலேஜில், என்னை பற்றி போடான்னு சொல்கிறியா நீ, போடா அப்படின்ட்டு அப்படியே கையை ஓங்கிட்டு வரான். அதை வந்து ஜிமின் பிடிச்சி, ஏய் என்ன இப்போ அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை இப்போது? அது என் ஆள் அப்படின்றாரு. உங்களுக்கா இது ஆளா, இது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வரி போடுது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடி நிற்கிறது வந்து காய் தான். இங்கே பாரு, அவகிட்ட யாரும் ப்ரப்போஸ் பண்ணல சரியா? அவள் யாரோட ஆளும் கிடையாது. தெரிஞ்சு தான் எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறேன். நடுவுலன்னு நீ வந்து பேசிகிட்ருக்குற.
போடா அப்படின்றாரு. இது போடாவா? இந்த ஜிம்மினை பார்த்து போடாவா அப்படின்ட்டு அப்படியே அடிக்க போகிறாரு. நீங்கள் தான் ஜிம்மினோட கையை பிடிச்சிட்டு வேண்டாம் 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 நான் சண்டை வேண்டாம் அப்படின்றீங்க. ஏய் சும்மா ரெடி அப்படின்ட்டு அப்படியே காயை பார்க்குறாரு. காய் தான் உன்னோட ஆளா? அப்போ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுவேன். என்ன பண்ணுவேன் அப்படின்றாரு. அவ்வளோதான் ஜிமினுக்கு பொறுமை போயிடுச்சு. அப்படியே மூக்கில் ஒரு பஞ்ச் வைக்கிறாரு. அவர் மூக்கில் இருந்து பிளட்டாக கொட்டுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த சைடு பிரின்ஸிபலும் வராரு. ஜிமின் நடிக்க பிரின்ஸிபல் வர அப்படின்ட்டு ஜெக ஜோதியாக இருக்குது அந்த காலேஜ் அந்த காரிடோரியமே. பார்த்துட்றாரு பிரின்ஸிபல். பார்த்து 2 காயையும் ஜிமினையும் 2 பேர்த்தையும் மறைக்காரு. உங்களையும் பார்க்குறாரு. உங்களுக்கு அல்லு விட்டுருது. ஐயோயோ ஃபஸ்ட் இயரேவா பிரின்ஸிபல் ரூமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஷாக் ஆகிடுது. அப்படியே போயிட்டு கிளாஸ் ரூம் அந்த பிரின்ஸிபல் ரூம் முன்னாடி போய் நிற்கிறீங்கடா. நின்றுட்டு ஐயோ போச்சு பிரின்ஸிபல் கூப்பிட்டு வரோம் நம்ம பேரண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை காலை உதறிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மின்னும் காயும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அப்படியே கெத்தாக உட்காந்துருக்காங்க. காயெல்லாம் அந்த அடிபட்டுருக்கோம் இல்லடா, அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காரு. அப்போ ஜிம்மின் தான் பார்த்து ஸ்மித் பண்ணிகிட்ருக்காரு. எப்படி ஒரு பஞ்ச் தானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. காய் அப்போவும் உங்களை விடுற மாதிரி இல்லை, சைடு ஐஸில் உங்களை பார்க்குறாரு. ஜிம்மினை அதை நோட் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை நோட் பண்ணல. ஏதாவது பேரண்ட்ஸ் கூப்பிட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே அப்படியே கை காலில் உதற ஆரம்பிக்குது உங்களுக்கு. கரெக்டாக பிரின்ஸிபல் கூப்பிட்றாரு அவங்க 2 பேரையும். எதுக்கு அடிச்சுக்கிட்டீங்க அப்படின்றாங்க. அது ஒன்றும் இல்லை சார், எங்களுக்குள்ள பர்சனல் ப்ராப்ளம் அது அப்படின்னு சொல்லவும் பிரின்ஸிபல் இருந்துட்டு உங்களுக்கு இதே வேலையாக போச்சு, ஃபைனல் இயருங்கனாலும் சும்மா விடுறேன், இதுக்கு மேலே எவனாவது ஏதாவது பண்ணீங்க அவ்வளோதான் பார்த்துக்குங்க, இல்லைன்னா உங்களை இதுலேயுமே இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஜெமீனா அட்டன் பண்ணவில்லைன்னா போயா, எங்கள் அப்பா கம்பெனியே கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் காயா சாரி சார் இனிமேல் நான் இப்படி பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸிபல் சார்கிட்ட போய் அப்படியே மன்னிப்பெல்லாம் கேட்டுட்ருக்காரு. நீங்கள் தான் வெளியில் என்னடா நடக்குது உள்ள ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஜெமீன் வெளியே வந்துட்டு ஏய் என்ன பார்த்துட்ருக்க வாப்பலாம் அப்படின்றாரு. இல்லை பிரின்ஸிபல் சார் அதெல்லாம் அவர் பார்த்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டெரஸ் போயிட்டு உங்கள் கையை விடுறாரு. நீங்கள் தான் என்ன இவன் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஜிமின் தான் உங்ககிட்ட வந்துட்டு இங்கே பாரு, எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு புரியுதா? என்ன பிடிச்சிருக்கா? எனக்கு தான் உங்களை பிடிச்சிருக்கு, எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் இல்லை அதனால் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. பிடிக்கலன்னு நானும் சொல்லையே என்ன போகுதுக்கு அப்படின்றீங்க. ஏய் அந்த பிடிச்சிருக்கு இல்லை, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் புரியுதா? இதே லவ்வா? ஏய் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் தான் என்ன உனக்கு காது கேட்காதா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், இன்னமேல் மற்ற பசங்க கூட போய் பேசுகிறது சிரிக்கிறது கை போடுறதுன்னு இருந்தேன்னு வையேன், கையை காலை முறிச்சு போட்டுருவேண்டி, புரியுதா இல்லையா அப்படின்றாரு. நீங்களா அவ்வளோதான் ஷாக் ஆயிடுறீங்க. ஏன்னா கொஞ்சம் டெரராக பேசியிருப்பாரா ஜிமின், இதனால் வரைக்கும் அப்படி பேசி நீங்கள் பார்த்ததே கிடையாது. அது ஒரு டோனில் கண்ணெல்லாம் அப்படியே கோவமாக வச்சுட்டு அப்படி சொல்கிறாரு. கொஞ்சம் அல்லு விட்டுருது எங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறீங்க, மூச்சு கூட விடலை. ஜிமின் தான் பக்கத்தில் வந்துட்டு போ கிளாஸ் போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் அப்படி தட்டுறாரு. நீங்களா ஐயோ விட்டா ஏதாவது பண்ணிடுவானோ, வைனா பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஓடி போயிட்டு கிளாஸ் ரூமில் தான் உட்காடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹே வயன் என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடி வந்தால் காலையில் என்னமோ பிடிக்க ஆஃபீஸ் ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்னடி என்ன விஷயம் அப்படின்றாங்க. நீங்களா ஒன்றும் இல்லை சும்மா தான், நான் சும்மா அந்த பக்கம் காற்று வாங்கலான்னு போகிறேன் அப்படின்றீங்க. இது பிரின்ஸிபல் ரூம் பக்கம் காற்று வாங்கலான்னு போனேன், நாங்கள் அதை நம்பணும் அப்படின்றாங்க. ஏய் மூடிட்டு வேலையை பாருங்கடி போங்கடி, அவள் என்ன டென்ஷனில் இருக்கா நீ இப்போ வேறு அப்படின்ட்டு நீங்கள் படிக்க அவ்வளோ பதட்டமாக உட்காந்துருக்கீங்கன்னா அன்றைக்கி கிளாஸ் எதுவுமே நீங்கள் கவனிக்கல. அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. அப்படியே அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில் வர்றீங்க. அந்த காரிடோரியம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஜிமின் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவளை விட்டால் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடுவா, இங்கேயே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. நீங்களா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஈவினிங் டைம் தான்டா, மதியானம் லஞ்சு கூட போயிருக்க மாட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வர்றீங்க வெளியில். உங்கள் ஃப்ரெண்டு தான் காலையில் பேசியிருப்பீங்கள்ல, அந்த ஃப்ரெண்டு தான் இப்போ உங்கள் ஷோல்டர் மேலே அவன் கை போடுறான். கை போட்டு வைனா என்ன ஆள் காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிட்டு வந்துட்டுருக்கான். நீங்களா அது ஒன்றும் இல்லைடா, காலையிலேயே எனக்கு ஒரு 7:30 பிடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்கீங்கடா. இதை ஜெமீன் பார்த்துட்றாரு. அவர் பார்த்துட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சன்னு அவ்வளோதான் அப்படியே நிற்கிறீங்க. ஐயோயோ காலையில் தானே சொன்னான் இவன்,
டேய் டேய் கையை எடுத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை எடுத்து அப்படியே கீழே போடுறீங்க. அவனா ஏய் என்னடி எப்போவுமே நீ தான் கை போட்டு பேசுவேன், ஒரு நாள் நான் போடக்கூடாதா அப்படின்ற. நீங்களா மூடிட்டு போடா அப்படின்றீங்க. இது மூடிட்டு போ, வச்சுக்கிறேன்டி உனக்கு வச்சுக்கிறேன், நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். நீங்கள் தான் ஜிம்மினை பார்த்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. ஜிம்மின் உங்ககிட்ட வந்துட்டு என்ன அது அப்படின்றாரு. ஆ அது அது ஃப்ரெண்டுப்பா வேற ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. ஓ ஃப்ரெண்டு அப்படின்றாரு. நிஜமா ஃப்ரெண்டு தான் அப்படின்றீங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறார் பைக்கில். உங்களுக்கு அந்த பைக்கில் ஜிம்மினை பிடிக்கவே முடியல, அவ்வளோ பயப்படுறீங்க ஜிம்மினை பிடிக்கிறதுக்கு. அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகுது. ஐயோ இவனை பிடிக்கலாமா வேண்டாமா, காலேஜில் பார்த்த லுக்கே பயங்கரமாக இருந்தது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினை தான் நோட் பண்ணிட்டு வரீங்க. அந்த எந்த வழியில் கூட்டிகிட்டு போகிறான், எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு எதையுமே நீங்கள் நோட் பண்ணல. அப்படியே பயத்தோடையே ஜிம்மினை சொல்கிற பிடிக்கலாமா இல்லை பின்னாடி கம்பி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மின் தான் நல்லா பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது, நடுவில் வீடு. அங்கே போய் வண்டி நிறுத்திட்டு இறங்கு அப்படின்ட்டாரு. நீங்களாம் அப்போ தான் இறங்கி சுற்றி பார்க்குறீங்க, என்ன இடம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மின் தான் ஏய் என்ன எங்களுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அப்படியே கையை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாருடா. நீங்கள் தான் ஏய் ஜிம்மின் என்ன எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் வீட்டுக்கு போகணும், டைம் ஆச்சு அப்படின்றீங்க. அதெல்லாம் போய்க்கலாம், காலையில் நான் என்னடி சொன்னேன் அப்படின்றாரு. உள்ளே கூட்டிகிட்டு போய் வீட்டை தாண்டா சொல்கிறாரு. நீங்களா அது வந்து நான் யார் மேலேயும் கை போடக்கூடாது, தொட்டு பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்புறம் ஏண்டி, அப்புறம் எதுக்கு அவன் வந்து உன் மேலே கை போட்டான், யாரை கேட்டு அவன் கை போட்டான், உன்னோட பர்மிஷன் இல்லாமல் போட்டிருப்பானா? நீ ஏதோ பேசிகிட்டு வந்துட்டு இருந்தான் கூட, என்ன பேசிகிட்டு இருந்த, அவனும் நீயும் லவ் பண்ணுறீங்களா? ஜிம்மின் என்ன ஜிம்மின் ஒரு மாதிரி பேசுகிற? ஏய் நான் ரொம்ப பொறுமையாக பேசிகிட்ருக்கேன் புரியுதா, நான் ரொம்ப 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 பொறுமையாக பேசிகிட்ருக்கேன். இருக்கிற கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ தலை கேறி நிற்கிது அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. நீங்களா பயத்தில் உங்கள் ஃபோன்லாம் எடுத்து பார்க்குறீங்க, சுத்தமாக டவர் இல்லை. ஐயோயோ நேரம் பார்த்து காலை வருது, இந்த ஃபோனு வேறு அப்படின்ட்டு அந்த ஃபோன் அப்படியே பதட்டத்தில் கீழே வேறு போட்டுடுறீங்க. அப்போ ஜிம்மின் தான் ஒரு காலில் வச்சு இந்த ஃபோன் அப்படியே தள்ளி விட்டுறாடா, ஒரு ட்ராக் அடியில் போயிடுது. நீங்களா ஜிம்மின் சாரி ஜிம்மின், நான் தெரியாமல் பண்ணிட்டு ஜிம்மின், சாரி, நான் இனிமேல் ப்ராமிஸாக சொல்கிறேன், நான் வந்து ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்றீங்க. அப்போ தான் வந்து அந்த வீடை வந்து நோட் பண்ணுறீங்க. ஃபுல்லாக தூசியாக இருக்குது. அந்த வீடை சுற்றி பார்த்துட்டு ஜிம்மின் இங்கே எதுக்கு ஜிம்மின் என்னை கூட்டிகிட்டு வந்து, பயமாக இருக்கு, போகலாம் அப்படின்றீங்க. ஜிம்மினா முடியாது, இங்கே தான் இருக்கணும், இங்கே மட்டும்தான் நீ இருக்க போகிற நீ அப்படின்றாரு. நீங்களா ஜிம்மின் என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்றீங்க. புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வராரு, ரொம்ப க்ளோஸாக வராரு. அப்படியே உங்களை கண்ணையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மினோட கண்ணை பார்க்கவே முடியல, அது ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. ஜிம்மின் ப்ளீஸ் தள்ளிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குமிஞ்சிட்டே சொல்கிறீங்க. இப்போ பேசுடி, அந்த தீமருந்தானெலாம் எங்கே போச்சு, இப்போ பேசு அப்படின்ட்டு அப்படி உங்கள் பக்கத்தில் வந்துட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி அப்படியே அவர் பக்கமாக இழுக்கிறாரு. நீங்கள் ஜிம்மினோட ஃபேஸ் கிட்ட போய் நிற்கிறீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அள்ளு விட்டுருது. ஜிம்மின் அப்படின்றீங்க. ஜிம்மின் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்லா ஃபோர்ஸாக இருக்குடா அந்த கிஸ்ஸு, உங்களால் பேக் கிஸ் கூட பண்ண முடியல, அவ்வளோ ஃபோர்ஸாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தான் ஜிம்மினோட ஷோல்டர் அப்படியே டேப் பண்ணுறீங்க ஒரு 10 நிமிஷத்தில். ஜிம்மின் தான் அவங்கள விட்டுட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன விஷயம் அப்படின்றாரு. ஜிம்மின் ப்ளீஸ் ஜிம்மின், நான் வீட்டுக்கு போகணும், என்னை விட்டுரு அப்படின்றீங்க. ஜிம்மினை இதுக்கு மேலே உன்னை விடுற மாதிரி இல்லை, நான் உனக்கு ஒரு தடவை வார்னிங் கொடுத்தேன், என்ன நீ சும்மா நினச்சியா, அசால்ட்டா இவன் விளையாட்டுக்கு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சியோ அப்படின்றாரு. உங்களுக்கா ஜிம்மின் இல்லை ஜிம்மின் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜிம்மின், ப்ளீஸ் ஜிம்மின் விட்டுரு ஜிம்மின் அப்படின்றீங்க. முடியாது, இதுக்கு மேலே உன்னை விடுறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த ஸ்டெப்ஸில் மர ஸ்டெப்ஸ்லாம் அது மேலே ஏற்றி அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கா ஐயோ என்னமோ பண்ண போகிறேன், போச்சு நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்க்க முடியாதா, ஐயோ என் ஃபோனு, ஐயோ அது வேறு எங்கள் அடியில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டே ஸ்டெப் ஏறி வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மின் தான் ஒரு ரூமில் போயிட்டு உங்களை தள்ளுறாரு. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குப்பையுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, யூஸ் பண்ணிகிட்ருக்க ரூம் மாதிரியே இருக்குது. அதை பார்த்துட்டு ஜிம்மின் இது என்ன இடம் ஜிம்மின் அப்படின்றீங்க. இது வந்து என்னோடய ஓல்டு ஹவுஸ், என் ஓன் ஹவுஸ் தான், ரொம்ப ஓல்டு, நான் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்த ரூமில் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உங்களுக்கா ஜிம்மின் சரி ஜிம்மின் ஓகே ஜிம்மின், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜிம்மின், நம்ம வீட்டுக்கு போகலாம் ஜிம்மின், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. அது முடியாதே,
நான் காலையிலேயே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நீ லவ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, லவ் பண்ணலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, புரிஞ்சுதா அப்படின்றாரு. நீங்களா ஜிமின் ஜிமின் இப்படிலாம் பேசாத ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்றீங்க. ஜிமின் உங்கள் பக்கத்தில் வந்துட்டு, இங்கே பாரு, நீ நான் சொன்னதாக ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துட்டேன்னு எனக்கு தோணுது. நான் எப்படின்னு உனக்கு தெரியணும்ல அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் கை வைக்கிறாரு. நீங்களா அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி, ஜிமின் ஜிமின் நீ வேணாம் ஜிமின், எதுவும் தப்பு பண்ணுற, நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜிமினோட கையை பிடிக்கிறீங்க. என் ஹேண்டை பிடிச்சி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்லாப் வைக்கிறாரு. நீங்களா அவ்வளோதான், கண்லேருந்து பொலன்னு தண்ணி வந்துடுது. ஜிமின் ஜிமின் அடிச்சிட்டேன் ஜிமின், என்ன நீ என்ன பண்ணுற நீ அப்படிங்கிறீங்க. ஜிமின் தான் உங்கள் ஹேண்டெல்லாம் அப்படியே பிடிச்சி உங்கள் ஷால் வச்சு அப்படியே கட்டுறாரு. சுடி மாதிரி போட்டிருப்பீங்க, உங்கள் ஷால் எடுத்து கட்டிட்டு அந்த கடலை வந்து அப்படியே டைட் பண்ணுறாரு. உங்களுக்கு அள்ளு விடுது. அவ்வளோதான், முடிஞ்சு, இன்றைக்கி என்னமோ நம்மளை கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து அப்படியே கிழிக்கிறாரு. உங்களுக்கா டேய் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க ஜிமினை. ஜிமின் தான் ஒரு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. பட் ஜிமின் தானே, நம்ம அவனை லவ் தானே பண்ணுறோம், ஆனால் அவன் ஏன் இப்படி பண்ணுறான், ரொம்ப நம்ம மேலே லவ்வாக இருக்கானோ, அடிக்டாக இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் அப்படியே வந்துட்டு உங்கள் நெக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுறான். ஸ்மெல் பண்ணிவிட்டு செம்மையாக இருக்குது, ஆனால் இது எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் அப்படியே பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு வலி தாங்க முடியல. ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அப்போ ஜிமின் தான் மூவ் ஆன் பண்ணு பேபி, பண்ணு, இன்னைக்கு ஃபுல்லாக இப்படி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செஸ்ட்ல எல்லாம் வந்துட்டு அப்படியே வந்துட்டு கையை நெகத்தை வச்சு கீறி விடுறாரு. உங்களுக்கு வலிக்குது ஜிமின், ஜிமின் ஜிமின் வலிக்குது ஜிமின், வலிக்குது ஜிமின், ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஜிமின் தான் இப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க செஸ்ட்ல எல்லாம் போயிட்டு அப்படியே கடிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. என்னடா பண்ணுற, ஐயோ அம்மா வலிக்குதுடா அப்படின்ட்டு அப்படியே மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜிமின் தான் அவங்க பேண்ட்டுக்கிட்ட போகிறாரு. ஜிமின் ஜிமின் ப்ளீஸ், நோ நோ அதை மட்டும் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்றீங்க. ஓ மேடம்க்கு எல்லாம் தெரியுமோ? ஜிமின் ப்ளீஸ் ஜிமின் இப்படிலாம் பண்ணாத ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின், ப்ளீஸ், நான் எப்படியோ நினச்சிட்டு இருந்தேன், இப்படிலாம் பண்ணாத ஜிமின், எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், நீ இவ்வளோ ஜாலியாக இருந்த காலேஜில், என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்க, அது ஆக்டிங்மா, இதுதான் ஒரிஜினல், புரியுதா அப்படின்றாரு. நீங்களா இது ஒரிஜினலா, தெரிஞ்சிருந்தா நான் பக்கத்தில் கூட வந்திருக்க மாட்டேனே, ஐயோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிமின் தான் சடனாக அவங்க பேண்ட்டை பிடிச்சி உருவிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், அள்ளு விட்டுருது. அப்படியே வியர்ட் ஐஸோட ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் எங்கள் பக்கத்தில் வந்துட்டேன், பேபி இன்னைக்கு நீ என்னோடது ஆகிட்ட அப்படின்னா நீ யார்கிட்டையும் போய் பேச மாட்டேல்ல, யாரையும் போய் டச் பண்ண மாட்டேல்ல அப்படின்றாரு. ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் ஜிமின், எனக்கு இது பெரிய ட்ரீம் ஜிமின், நான் வந்து உனக்கு தான், நான் உன்னை லவ் பண்ணுறேன் சரியா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் இது மட்டும் வேண்டாம், எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் பெரிய ட்ரீம் இருக்கு, எப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு, ப்ளீஸ் தான் இது மட்டும் பண்ணிடாதடா அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் தான் முடியாதே, நீ என்னை கோவப்படுத்தாமல் இருந்திருக்கணும், எனக்கு அப்படியே தலைக்கு ஏறி நிற்கிது, சூடாக இருக்குது தலையெல்லாம் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட் பண்ண ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஒரு ஃபேஸு தன்னை ஹெட்டுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் ரப் பண்ணுறாரு. நீங்கள் தான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸில் அப்படியே லைட்டாக ஸ்லாப் பண்ண மாதிரி தள்ளி விட்டுறீங்கடா. அவன் ஜிமின் தான் முடிஞ்சிரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லெக்ஸுக்கு சென்டரில் வந்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தான் ஜிமின் அப்படின்றீங்க. ஜிமின் எதுவுமே பேசல, அப்படியே இன்செக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. அந்த வீடு ஃபுல்லாக கேட்குது. ஜிமின் தான் அப்படியே டீஸ் பண்ணுறாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களால் பேர் பண்ணவே முடியல, கண்ணெல்லாம் டியர்ஸ் வந்துடுது. அதான் ஜிமினா, ஆ ஆ ஜிமினா ஏண்டா, ஷோ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்கடா. அப்போ ஜிமின் தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தேர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. பேசுவியா, யார்கிட்டையாவது போய் பேசுவியா, என்னை தவிர வேறு யாரையாவது பேசுவேன், யாருக்கிட்டையாவது கை போட்டு பேசுவேன், யாராவது உன் மேலே கை போட விடுவேன் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் ஜிமின் ஜிமின் மாட்டேன் ஜிமின், நான் பண்ண மாட்டேன் ஜிமின், வலிக்குது ஜிமின், ப்ளீஸ் ஸ்லோவாக இதை பண்ணுடா ப்ளீஸ்டா அப்படின்றீங்க. ஜிமின் தான் எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை, அப்படியே தேர்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் செயின்ட்டாக ஆயிடுறீங்க. ஆனால் ஜிமின் உங்களை விடுற மாதிரி இல்லை. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஜிமின் அவர் கண்ட்ரோலுக்கே வராரு. உங்களை பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே செயின்ட்டாக இருக்கீங்க.
அத பார்த்துட்டு, "அச்சோ! ஜிமினா என்னடா பண்ணிட்ட? கோவம் வந்தா என்ன பண்றதுன்னு கூட உனக்கு தெரிய மாட்டேங்குது" அப்படின்ட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் பண்ணி விடுறாரு. நீங்க அப்படியே செயிண்ட்டா தான் இருக்கீங்க. தண்ணி பட்டாலும் எந்திரிக்கிற மாரி இல்ல. "ஐயோ! என்னாச்சுன்னு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வேர் பண்ணி, உங்கள அப்படியே கார்ல ஏத்தி கூட்டிட்டு போறாருடா ஹாஸ்பிட்டலுக்கு. அங்க போயிட்டு எல்லாம் செக் பண்றாரு. டாக்டர் இருந்துட்டு, "இல்ல ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. அதான் செயிண்ட் ஆயிட்டாங்க. மத்தபடி ஒண்ணும் இல்ல." டாக்டர், "இல்ல நான் தண்ணி கூட தெளிச்சு பார்த்தேன். பட் அவங்க எந்திரிக்கல" அப்படின்றாங்க. "சார் மேக்கப் பண்ணீங்களா?" அப்படின்றாரு. "ஆ சார் என்ன சார் சொல்கிறீங்க?" அப்படின்ட்டு டாக்டர பார்க்குறாரு ஜெமீன். "ம் மேக்கப் பண்ணீங்க தானே? இதோ இங்கே பாருங்க அவங்க கழுத்துலலாம் ஹிக்கி மார்க்ஸ் இருக்கு" அப்படின்றாரு. "ஆ ஆமாம் சார் லைட்டா" அப்படின்றாரு. "ஓ லவ்வர்ஸா? இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா?" "லவ்வர்ஸ் சார்." "எதுக்கு சார் இப்படி அரகன்ட்டா பிஹேவ் பண்ணுறீங்க?" அப்படின்ட்டு டாக்டர் வந்து கேட்குறாருடா. அப்போ ஜிமின் தான், "இப்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. "ஓகே சார், இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து மறுபடியும் அதே வீட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து லைட்டாக மயக்கம் தெளிஞ்சிருப்பீங்கடா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே தெளிஞ்சிருக்கும். கண்ணில் தான் பார்த்துட்டு வர்றீங்க. உங்கள் வீட்டில் தான் கொண்டு போய் நிறுத்துறாரு காரை. நீங்கள் இறங்காமல் அப்படியே ஜிமினை பார்த்துட்ருக்கீங்கடா. ஜிமின் தான், "இறங்குடி, போ வீட்டுக்கு போ, வீட்டுக்கு தான் போகணுன்னு சொன்னேன் போ" அப்படின்றாரு. நீங்கள் இருந்துட்டு, "ஜிமின் பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்றீங்க. "ஏய் வாயெல்லாம் உடச்சிருவேன் சரியா? இதுக்கு மேலே இப்படி பேசுனீங்கன்னா அவ்வளோதான், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்" அப்படிங்கிறாரு. "ஜிமின் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். உன் கூட என்னால் வாழ்க்கை நடத்த முடியாது. நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரே நாளில் லவ் ப்ரப்போஸ் பண்ணி எனக்கு எல்லாம் முடிஞ்சு பிரேக்கப்பும் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஜிமின்" அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் தான், "இங்கே பாரு லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்காத. போய் ரெஸ்ட் எடு. எதாக இருந்தாலும் நாளான்னைக்கு பேசிக்கலாம். ஒரு 2 டேஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா காலேஜுக்கு" அப்படின்றாரு. நீங்கள் தான் ஒன்றுமே பேசல, அப்படியே அமைதியாக இறங்கி போயிடுறீங்க. ஜிமின் இருந்துட்டு, "ஒரு 2 டேஸ் ஆனால் சரியாயிடுவா, நார்மலாக ஜாலியான பொண்ணு தானே" அப்படின்ட்டு அவரும் காலேஜ் போயிடுவாரு. காலேஜில் தான்டா அவர் தங்கியிருப்பார் ஹாஸ்டலில். அதனால் அங்கேயே போயிடுறாரு. நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, "அப்பா நான் அப்ராடில் போய் படிக்கிறேன். எனக்கு அங்கே ஒரு காலேஜில் சீட் வாங்கி கொடுங்க" அப்படின்ருப்பீங்க. உங்கள் அப்பாவும் "சரி ஓகேடா" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் டேவே நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. ஜிமின்க்குலாம் இது எதுவுமே தெரியாது. அவர் 2 டேஸ் கழிச்சு நீங்கள் காலேஜுக்கு வந்துடுவீங்கன்னு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் ஆனால் போயிருக்க மாட்டீங்க. ஜிமின் வந்து ஜயாங்கிட்ட, ஜேகே கிட்டலாம் சொல்லி புலம்பியிருப்பாரு. "இந்த மாதிரி பண்ணிட்டேன்டா, லூசுத்தனமாக பண்ணிட்டேன்" அப்படின்னு புலம்பியிருப்பாரு. தான் ஜிமினை பார்த்துட்டு, "சரி ஓகே மச்சான், விடு பார்த்துக்கலாம். எங்கே போயிட போகிறா, இங்கே தான் இருப்பா" அப்படின்ட்டு அவரும் விட்டுடுறாருடா. ஏன்னா அவருக்கு தெரியாது நீங்கள் ஃபாரின் போனது. அதனால் அவரு கம்முன்னு விட்டுடுறாரு. ஜிமின் ஒரு 2 டேஸ் கழிச்சு பார்க்குறாரு, நீங்கள் வரல. டயாங்கிட்ட கேட்குறாரு, அவருக்கும் தெரியல. உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி டயாங் பேசுகிறாருடா. இந்த மாதிரி அவள் ஃபாரினுக்கு போயிட்டா படிக்கிறதுக்காக, 3 இயர்ஸ் கழிச்சு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. டயாங் வந்து ஜிமின் கிட்ட சொல்கிறாருடா. ஜிமின்க்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ஷோ இந்த அளவுக்கு அவள் நம்மளை வெறுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணிட்டு டயாங்கிட்ட, "டேய் எனக்கு ஒயின் வேணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பியிருப்பார். நீங்கள் போனதுக்கப்புறம் ஜிமின் கிட்ட வந்து அவ்வளோ சேஞ்சஸ் இருந்திருக்கும். வியும் ஜேகேவுமே பார்த்துட்டு, "சரி ஓகே இவனுக்கு அவ்வளோதான் பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணி வச்சுருவோம்டா" அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க எல்லாம் ஸ்டெப் எடுத்திருப்பாங்க. உங்கள் அப்பாக்கிட்டேயும் மேரேஜை பற்றி பேசியிருப்பாங்கடா. நீங்கள் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோடனே நெக்ஸ்ட் டேவே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு, "நீ இதுக்கு மேலே ஃபாரின் போக வேண்டாம், இங்கேயே இரு, உனக்கு மேரேஜ் பண்ண போகிறோம்" அப்படின்னு. உங்களுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்குண்டா. யாராக இருந்தாலும் சரி பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துடலாம் தான் வந்திருப்பீங்க இந்த பிளைண்ட் டேட்டுக்கே. அப்போ ஜிமின் வரதை பார்த்துட்டு தான் நீங்கள் அப்படியே ஷாக்காக உட்காந்துட்ருக்கீங்க. டயாங்கும் ஜேகேவும் எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளோதான். "ஜிமின்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஜிமினை தான் மறைக்கிறீங்க. "ஜிமினா, ஏய் சாரிடி நான் ரொம்பவே ரிக்ரெட் பண்ணுறேன். என்னை மன்னிச்சிருடி. இதுக்கு மேலே நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் இந்த ஒரு தடவை ஒரே ஒரு தடவைடி ப்ளீஸ் ஜி, என்னை விட்டுட்டு போயிடாதடி" அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுறாரு. நீங்கள் வந்து சைடாக திரும்பி சிரிக்கிறீங்க. அதை ஜேகே நோட் பண்ணிவிட்டு, "ஏய் சிரிக்கிறா ஓகே ஆயிட்டாடா" அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான், "நிஜமாவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்க்குறாருடா. நீங்கள் அப்படியே சிரிச்சு திரும்பிட்டு, "சரி ஓகே" அப்படின்றீங்கடா. ஓகேடா, ஹாப்பி எண்டிங் இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம்டா. இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கடா, கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்கடா. நிறைய பேர் பார்க்குறாங்க ஒன் ஷாட், பட்டு சப்ஸ்கிரைபர் தான் ஏற மாட்டேங்குது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, ஓகேவா? பாய்டா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாய். ஹாப்பி சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.